வெல்கம் டு தி வீடியோ. நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குளோபல் பீஸ் டேமர் அப்படின்ற மாங்காவோட எபிசோட் 13th ரிவ்யூ தான் guys பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கூட சாப்டர்லாம் பார்க்கலாம், நான் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் போறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான அதுல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே guys, பரவாயில்ல பேசுவாங்க. நம்ம டேரக்டா கதைக்குள்ள போறோம். இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்ல பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம தலையை வந்து அவனோட எல்லா போரையும் ஒண்ணு தடுத்து அட்டாக் பண்ண வந்திருப்பான் பாத்தீங்களா, அதுல இருந்தா காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பார்த்தா பீட்டில் மாட்டு தக்காளி என்னடா அவனோட மொத்த போரை ஒன்னா கேதர் பண்ணி அட்டாக் பண்ண வர்றான், இந்த ஒரு அட்டாக்ல மட்டும் நம்ம மாட்டணும்னு வச்சுக்க, நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சே எங்க செல்ல ஓடுற, உனக்காண்டி கஷ்டப்பட்டு என்னோட எல்லா பவரையும் கேதர் பண்ணியிருக்கேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஒரு அட்டாக் தான் பண்றாங்க. அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு அந்த பீட்டிலோட கதை முடிஞ்சிருச்சு. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ் மாஸ்டர் ட்ரீட் பண்ணிருக்கீங்க. அது என்ன பாஸ் மாஸ்டர் பாத்தீங்கன்னா டெத் ஸ்ட்ரைக்கரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பீட்டில் மாஸ்டரை கொண்ட சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கா கத்திட்டு சொல்றேன், ஏய் லிங்ஸு நீனா என்னோட கடவுள், நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூடா சொல்றான் பல்ல கடிச்சிட்டு, வேண்டாம் வெறுப்பா, ஏய் நீ உண்மையாவே என்னோட கவனத்தை ஈர்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் லூடா. அப்ப சிஸ்டத்துல மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சீடோட டைமிங் முடிஞ்சிருச்சு, டிசப்பியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல் பிரீட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போடுற நிலைமையில அப்படியே தள்ளாடிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு போயிட்டு கேட்ச் பண்றான். கேட்ச் பண்ணிட்டு சொல்ற, நீங்க உண்மையாவே ரொம்பவே நல்லா பேட்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ் கிறிஸ்டல் பிரீட்ட சொல்றோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டர்ல இருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஸ் கிறிஸ்டல் ஃப்ரிட் எவால்வ் ஆயிருச்சு, ரேங்க் 3 ஸ்டேஜ் 5ல இருக்கு, growth ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100% இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்றதுக்கு அட்வான்ஸ் ஐஸ் கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 தேவைப்படும், அதை நீங்க கொடுத்தாதான் கம்ப்ளீட்டா எவால்வ் ஆகி முடிக்கும் ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல மெசேஜ் வருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ சொல்ற, ஒருவேளை நீ 100% ரீச் பண்ணிட்டியா growth ரேட்டு, என்ன உன்னை எவால்வ் பண்ணணும்னா எவால்யூஷன் மெட்டீரியல் தேவைப்படுது. இதை பத்தி இப்ப பேச வேணாம், ஃபர்ஸ்ட் நீங்க ரெஸ்ட் எடுங்க, அதுக்கடுத்து இதை பத்தி பேசுவோம் அப்படின்றான் நம்ம ஹீரோ. அவன் மறுபடியும் சிஸ்டத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பாஸ் மாஸ்டரை கில் பண்ணதுக்கான ரிவார்டு 500 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ், அப்புறம் ரிவைவல் போர்ஷன் 1, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல் எவாலுவேஷன் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா 10 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றேன், ஏய் இந்த ஒரு சிஸ்டம் எவாலுவேஷன் மெட்டீரியல் கூட கொடுக்குதா, ரிவார்டா, இட்ஸ் ஆல்சோ அமேசிங், இது உண்மையாவே இன்கிரெடிபிளா இருக்கு அப்படின்னு இருக்கான். அப்படி நம்ம தலைவர் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை, பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, லூடா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்ற, என்னடா பேச போறேன் அந்த பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு அக்காலும் தம்பியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூடா சொல்றான், அது வேற ஒண்ணும் இல்ல, அதாவது பாத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு டெத் ஸ்ட்ரைக்கரை கொண்ட கிரெடிட் வந்து எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு சொல்றான் டெத் ஸ்ட்ரைக்கருக்கு முன்னாடி. இதை கேட்ட உடனே நம்ம அக்கா கோவத்துல எந்திரிச்சு கத்துறாங்க, ஹே நீ ஏன் இப்படி இருக்க, இது எல்லா கிரெடிட்டும் என்னோட லிட்டில் பிரதர் லிங்ஸிக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷத்துல கத்துறாங்க. அக்கா நான் இப்படி இருக்கணுங்க அக்கா. அப்ப நம்ம லூடா சொல்றேன், நீங்க மட்டும் இந்த ஒரு டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 10 டபிள்யூ தரேன் அப்படின்ற, நம்ம வந்து 10 வாண்ட் அப்படின்னே வச்சுக்கிடுவோம். ஆக்சுவலி வாண்டுனா சைனீஸ் கரன்சிங்க, அதனாலதான் நான் வாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்க வந்து காசை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைனீஸ் மான்மா படிக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன் நண்பர்களே. அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு, ஓ எனக்கு புரியுது அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பீஸ்ட் மாஸ்டர் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த மிஷினை கொடுத்துருக்காங்க, அவர் மட்டும் முடிக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்காது, டி ப்ரொமோஷன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு அசைன் பண்ண மிஷின் அவரால் முடிக்க முடியாம நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை கூட வரும். எனக்கு புரியுது ஏன் சொல்றாருன்னு. அது மட்டும் கிடையாது, எனக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டா தெரியல, ஏன்னா 10 வாண்ட் தரேன்றாரு, அதை வச்சு என்னால நியூ பீஸ்ட் வேற வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லூடா கேட்கிறான், இது எப்படி இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு ஆப்பரை பத்தி அப்படின்னு சொல்லி லூடா கேட்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மறுபடியும் நினைக்கிறான் மனசுக்குள்ள, என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடனே இந்த ஒரு ஆப்பருக்கு ஓகே சொல்லக்கூடாது, இன்னும் ஏதாவது எனக்கு ஸ்பெஷலா ஏதாவது தர்றாரான்னு சொல்லி பார்ப்போம், உடனே ஆஃபர் கொடுத்தா சிம்பிளா முடிஞ்சிடும், வெயிட் பண்ணி பார்த்தா மேபி எனக்கு இன்னும் பெருசா ஏதாவது ஆஃபர்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்கு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ மனசுக்கு நினைச்சு நம்ம லூடாக்கு கேட்டுருச்சா என்னன்னு தெரியல. லூடா வந்து சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்துன்னு வச்சுங்க, பிரதர் என்ன யோசிக்கிறீங்க, லாஸ்ட் 6 மந்த்தா நான் சேவிங் பண்ண அமௌண்ட், இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கிடையாது, அது மட்டும் கிடையாது, பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ரைடுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு ரைடுக்கு வந்திருக்க மொத்த கரன்சி நீங்களே எடுத்துக்கோங்க, அது வேற உங்களுக்கு 5 வாண்ட் கிடைக்கும், அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 வாண்ட், நான் வேற ஒரு 10 வாண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூடா வந்து போட்டு தலைவனை மண்டே கழுவு நூட்டு கழுவிக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே நம்ம ஹீரோட்ட வேலை செய்யற மாதிரி தெரியாம இருக்கும்னு நம்ம ஹீரோட்ட வந்து ஹம்புடா வந்து சொல்றான், நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீலுக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க,
இந்த ரூடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஃபேவர் பண்ணுவான் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல அப்படின்னு சொல்லி சொல்றான். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த ஒரு டீலுக்கு மட்டும் ஓகே சொல்லுங்களேன், இந்த ஒரு டீலை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூடா வந்து ரொம்பவே மரியாதையோட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறான் நம்ம ஹீரோட்ட. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு காமெடி டைலாக் வந்து மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு டர்பி. அது என்ன அப்படின்னு மட்டும் சொல்றேன் கேளுங்களே. பேச்சாடா பேசுன பேச்சு, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்படி மாவுக்கட்டு பரம்பரை ஆயிட்டேடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நம்ம தலைவன்ட்டு வந்து இவ்வளவு பில்டப் கொடுத்தாரு, நீ எனக்கு ஈக்குவலே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இருந்தேவே. இப்ப தலையிட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் எனக்கு இதை ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, இந்த டீலை மட்டும் போட்டு கேட்க அப்படின்ற அவங்களே கேட்டவனே எனக்கு சிரிப்பு வந்து உங்களுக்கு எனக்கு தோண மாட்டிக்கு தோணிருச்சுடா தோணுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டு விடுங்க நண்பர்களே. இதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மாசம் நினைக்கிறா, ஓ எனக்காண்டி ஒரு ஃபேவர் பண்றியா, இது வந்து பாத்தீங்கன்னா விலை மதிப்பு இல்லாதது ஒன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம தலைவன் நினைச்ச அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா டீலை போட்டு ஜிபே மூலமா காசை வாங்கிட்டு ஓகே எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு 10 வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேல ஒரு சவுண்ட் என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் நிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரோட பெட்பீஸ்ட் மட்டும் பாருங்க எப்படி இருக்கு, இந்த கழுகு வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினர் மேல இருந்து கீழே குஸ்டாப்ல எக்ஸாமினரை பார்த்து வந்து நம்ம லூடா வந்து பாத்தீங்கன்னா லார்டு நீங்க வந்துட்டீங்களா ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினரை பார்த்து அக்கா சொல்றான், ஏய் இவர் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பீஸ்ட் மாஸ்டரா, என் கண்ணை நம்பவே முடியல என்னால, நான் ஒரு லெஜெண்டரி சில்வர் பீஸ்ட் மாஸ்டரை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளோட சில்வர் பீஸ்ட் மாஸ்டரா இருக்கக்கூடிய எக்ஸாமினர் வந்து ஏய் உன நான் திரும்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். அதை பார்த்த நம்ம லூடா வந்து பயங்கர சாக்காட்டுட்டு உனக்கு என்னோட லாடா முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்குல பாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்து நம்ம ஹீரோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா, அவ்வளவுதான் அவன் ஸ்டென் ஆயிட்டு மனசுல நினைக்கிறான், இந்த பொடியனுக்கு ஆல்ரெடி லார்ட் ஹீய தெரியுமா அப்படின்னு சொல்லி மனசுல அடைச்சிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் சொல்றாரு, ஐ திங்க் உன்னோட பேரு லூடா தானே, இந்த ஒரு மிஷினை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்ட லூடா வந்து நெஞ்சில கையை வச்சுட்டு சொல்றேன், ஆமா சார் என்னோட பேர் லூடா சார், நான் இந்த ஒரு மிஷினை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிச்சிட்டேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு கையமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினர் மனசுல நினைக்கிறாரு, இந்த ஒரு டெத் ஸ்ட்ரைக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் 4ல இருக்கு, இவனோடது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ரேங்க் 2ல தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்க, அதனாலதான் இந்த ஒரு டெத் ஸ்ட்ரைக்கரை கொல்லப்படுத்திருக்கு, இல்லைன்னா ஒரு ஆளாலாம் ஒரு ஆளா கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாரு. பட் நம்ம ஹீரோ தான் முழுசா கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, மறுபடியும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. எங்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்டினரி டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உண்மையை சொல்ல போனா இது ஒரு இன்டர்மீடியட் டிஃபிகல்ட்டி, இந்த ஒரு டிஃபிகல்ட்டி லெவல எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இல்லாம வெறும் ஏனாதானோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க ரீடிங்கு, அதனால பாத்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், என்னை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாமினர் சொல்லிட்டு இருக்காப்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினர் சொல்றோம், அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட பிரதர் லூடா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு எந்த ஒரு அடி இல்லாம பத்திரமா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட நம்ம லூடா வந்து அவர் உண்மையாவே நீ பாராட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொல்லிட்டு இருக்கான். நீங்க பேசுறதெல்லாம் கேட்ட அக்கா வந்து பாத்தீங்கன்னா மனசுல நினைக்கிறாங்க, என்னடா இது வந்து ஹை கிளாஸ் தர்தனா அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க வந்து தப்பா கால்குலேட் பண்ணத ஈடு கட்டுற வகையில எங்களோட கில்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10W யுவான் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம எக்ஸாமினரு. சரி அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு மாஸ்டரோட பாடியை வேற ரிசர்ச் பண்றதுக்காண்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இதை கேட்ட நம்ம லூடாதான் பயங்கர ஷாக்காயிட்டான், வாயை புடந்துகிட்ட மனசுல அன்னைக்கு இந்த ஒரு காய் பார்த்தேன்னு வச்சுக்க நிறையவே பணம் சம்பாதிக்கிறான்டா அப்படின்னு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் அந்த காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு மனசுல நினைக்கிறேன், இது காம்பன்சேஷனோட அதிகமால இருக்கு, இந்த ஒரு பீஸ் மாஸ்டர் அசோசியேஷன் கொடுக்க நினைக்கக்கூடிய அமௌண்ட்டை வாங்காம இருக்கிறது கூட பின்னாடி ஏதாவது பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அப்ப பார்த்தேன்னா நம்ம எக்ஸாமினர் அவர் மனசுல நினைக்கிறாரு, இந்த ஒரு பையன் பார்த்தேன்னு வச்சுக்க அவனோட செகண்ட் பெட் பீஸ்ட இன்னும் பெறல, அவனுக்கு வந்து பார்த்தேன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது பார்த்தேன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பார்த்தேன்னு வச்சுக்க அவர் நல்ல மனசுலதான் அவர் கொடுக்க நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு ஒரு சந்தேகத்தோட பாக்குறேன், இதுதான் ட்ராப்பா இருக்குமோ, நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எக்ஸாமினர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் காசு அனுப்பிட்டேன், இந்த ஒரு காசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதத்துல செலவு பண்ணுங்க, சேஃபா வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் பீஸ் மாஸ்டர் அசோசியேஷனுக்கு வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் பண்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றான் காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட்ல பாத்துன்னு வச்சுக்கோங்க நம்ம எக்ஸாம் ஓகேப்பா காசு வந்துருச்சா சரி நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீட்டில் பீஸ்டோட செத்து போன அந்த உடம்ப ஒத்தைகள் அசால்ட்டா தூக்கி தோள்பட்டில வச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸாமினரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல பேச்சு பூச்சே இல்லாத அளவுக்கு பயங்கர ஸ்டென் ஆயிட்டான். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறேன்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி இண்டிகேட் இருக்கான். அதுக்கு அடுத்த பிரம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ நம்ம அக்கா நம்ம லூடா வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் அந்த ஒரு குகையை விட்டு வெளில வந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லூடா சொல்றேன், ஹே நீ இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க 20 டவ்யோ யான் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம லூடா. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றேன், ஹே இன்னொரு ஹெல்ப் இருக்கு மறக்காத அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏய் நான் மறக்க மாட்டேன், நான் யாருன்னு நினைச்சேன், நான் லூடா ஒருபோதும் கொடுத்த வார்த்தை மறக்க மாட்டேன் மீறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கான் லூடா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அக்கா சொல்றாங்க, இன்னைக்கு நான் 2 அமேசிங்கான பீப்புளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு டிராவல் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நான் இன்னும் கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி பவர்ஃபுல் ஆக போறேன். என் தம்பியா இருக்கக்கூடிய ஒன்ன மாட்டிக்கு அப்படின்னு ஆயிட்டேன்னு வச்சுக்க, கூடிய சீக்கிரத்துல உன்னோட சேர்ந்து பேட்டில் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நம்ம 2 பேருமே ஒன்னா மிஷன்ஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அக்கா. இதை கிட்ட நம்ம ஹீரோ சொன்ன கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்தாப்புல உங்களுக்கு பலன் கிடைக்கும். கூடிய சீக்கிரத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா மிஷன்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதோட பார்த்தேன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எந்த காரை போட்டு முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய், see you later, குட் நைட்.